ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி கால் வந்திருந்தது. பைக்குக்குள்ளே வந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாகப்பாம்பை இவங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த பைக்குக்குள்ளே ஏறுறத பார்த்தோன்னா, அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஓரமா இப்போ எடுத்துன்னு வந்து நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னா, அது வீட்டுக்குள்ளே எங்கேயும் போகக்கூடாது. அந்த பாம்பு வெளிய வெளிய எங்கேயும் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பேர் சுத்திட்டு நின்னுட்டுருந்தாங்க. நம்மளும் போயிட்டு அந்த பைக்குக்குள்ளே மொத்தத்தையும் கழட்டி எடுத்து தேடி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டுக்கு அடியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அணில் கூடு வேற இருக்கு. அந்த அணில் கூடுல தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வந்து ஒரு நாகப்பாம்பு பதுங்கி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அது குட்டியோண்டு கேப்ன்றதால, அந்த பாம்பே வெளிய வந்தா தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு தவளைய விழுங்கிட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தது. நம்ப சவுண்டு போடுறதுல ஃபுல்லா பயந்துடுச்சு. அந்த பாம்பு வரதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வரும் வரும்ன்னு பார்த்தா, சடனா பார்த்தோன்னா, அங்க இருக்க ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா, சாமி வந்துடுச்சு. சாமி வந்துட்டு "என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு" பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது கூட இல்ல, ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க. "ஒரு பொம்பள பொண்ண இத்தனை ஆம்பள பசங்களாடா பார்ப்பீங்க?" அப்படின்னு பார்த்தா ஒரு ரீசன் சொன்னாங்க. என்னன்னா, ஒரு 5, 6 பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5, 6 ஆம்பள பசங்க. அந்த ரீசன் சொன்னோனே என்னால ஏத்துக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இடங்கள்ல பாம்பு ரெஸ்க்யூ பண்ண சொல்ல, இந்த மாரி வந்து நாகப்பாம்புலாம் ரெஸ்க்யூ பண்ண சொல்ல, நெறைய சாமிங்க வரும். சாமி வந்து என்ன விட்டுரு, என்ன சித்திரவதை பண்ணாத அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய ரீசன்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொன்னது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒரு பொம்பள பொண்ண இத்தனை ஆம்பள பசங்களாடா பார்ப்பீங்கன்றது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா?